ஸோ அடுத்து அமைச்சர் சேகர்பாபு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எழும்பூர் தனி தொகுதி, ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடந்த முறை பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அங்கவும் வந்து சேகர்பாபு கை காட்டுறவங்க தான் வந்து வேட்பாளராக நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆர் ராசா ஒரு புறம் வந்து மீண்டும் அவருக்கு பரந்தாமனுக்கே வாய்ப்பு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையும் வச்சுட்டே இருக்காரு. சொல்லுங்கள், பரந்தாமனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா, இல்லை வேட்பாளர் திமுக சார்பாக புதுமுகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? பரந்தாமன் தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சேகர்பாபுக்கும் அவருக்கும் வந்து டேர்ம் செட் ஆகலை அப்படின்றதுனால அவர் தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பூந்தமல்லி தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். ஸோ பரந்தாமன் வந்து மறுபடியும் பூந்தமல்லி தொகுதிக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பூந்தமல்லியில் ஒரு போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இல்லை திருப்பி வந்து தொகுதி அவருக்கே கூட கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து பேசப்படுது. ஒருவேளை பரந்தாமன் இல்லை அப்படின்னா 2016 அங்கே போட்டியிட ரவிச்சந்திரன் போட்டியிடலாம். இல்லைனா 2016 வந்து எழும்பூர் தொகுதிக்கு திமுக 2 பேர் தான் பணம் கட்டியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து சீட்டு வாங்கி எம்எல்ஏவாக ஜெயிச்சு ரவிச்சந்திரன், இன்னொருத்தர் தமிழன் பிரசன்னா. ஸோ தமிழன் பிரசன்னாவுக்கு கூட இங்கே வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது.